ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன் வராகியம்மா இன்று இப்போது உன் துணையைப் பற்றி பேச வேண்டும். உன் துணை ஒருவருக்கு பயந்து இன்று எடுத்த முடிவை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். எதற்காகவும் உன் துணை இவர்களுக்கு பயந்து நடக்கிறார். இவர்களுக்கு பயந்து நடக்கும்படி உன் துணை செய்த தவறை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன். பொறுமையாக இறுதி வரை கேட்டால் அனைத்தும் உனக்கு புரிய வரும். தைரியத்தோடு கேள். எதுவாக இருந்தாலும் எதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது அல்லவா? தைரிய மனதோடு கேள், எல்லாம் புரிய வரும். உன்னை விட்டு பிரிந்திருக்கும் உன் துணை ஒருவர் மீது இருக்கும் பயத்தால் எடுத்த முடிவு அதிர்ச்சியை கொடுக்கும். அந்த அளவு இருக்கிறது. எதனால் அவர்களின் மீது இத்தனைய பயம்? தன் வாழ்க்கை நிலையை கூட மாற்ற தயாராக இருக்கின்றார். அவர்களின் மீது இருக்கும் பயத்தால் இது ஏன் நடந்தது, எதற்காக இப்படி நடந்து கொள்கின்றார் உன் துணை நின்று எடுத்த முடிவு என்ன? பொறுமையாக கேட்கின்றாயா? வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு நான் வாழ்வேன் என்று தைரியமாக இருக்கும் உன் துணை இன்று ஒருவருக்காக தன் வாழ்க்கையின் விலை குறைந்தாலும் பரவாயில்லை என்று எடுத்த முடிவுதான் இன்று நான் சொல்லப்போகும் முடிவு. அவர்கள் மீது எதற்கு இத்தனை பயம் என்று எனக்கு புரியவில்லை. அவர்களை பார்த்தால் அவர்கள் சொன்னபடி தலையாட்டி கொண்டிருப்பதும் ஏன் உனக்கும் புதிதாகத்தான் இருக்கிறது. அவர்கள் சொன்ன வாக்குக்காக தானே உன்னை விட்டு தனியாக சென்றார். இன்று அவர்கள் சொல்லை கேட்டுத்தான் நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிய இன்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அவர்கள் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு என் வாழ்க்கையை இழக்கவும் தயாராக இருப்பது ஏன்? அப்படி இவர்களின் கைக்குள் ஏன் அடங்கி இருக்கின்றார்? இதையெல்லாம் உன் வராகி உன்னிடம் கொடுத்துவிட்டு காத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்ததுதான் இந்த முடிவை என்று எடுக்க வைத்திருக்கிறார்கள். உனக்கு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அவர்களுக்கு நான் நாளை ஒரு அதிர்ச்சியை கொடுத்து அவர்களின் எண்ணத்தை அழிக்கப் போகிறேன். என் குழந்தையே, உனக்கு சோகத்தை கொடுத்து வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களின் வாழ்க்கையை நாளை அழிக்கப் போகின்றேன். தலையை ஆட்டிக்கொண்டு அவர்கள் சொல் பேச்சு கேட்டுக்கொண்டிருக்கும் உன் துணைக்கும் தக்க பாடத்தை புகட்டி உனக்கும் உன்னை தேடி ஓடோடி வரச் செய்ய போகிறேன். அவர்களை கண்டால் எதற்கு பயம் என்று உன்னிடத்தில் அவர் வாயாலேயே சொல்ல வைக்கப் போகிறேன். அவர்கள் நான் இப்படி திசை மாறி போனேன் என்று உன் துணையின் வாயினால் உன்னிடம் சொல்ல வைக்கப் போகிறேன். நான் சொல்லும் காரியம் சத்தியமாக நாளை நடக்கும். உன் வராகி அம்மாவின் வாக்கு பொய்யாகாது என்று நாளை நான் நிரூபித்து காட்டுவேன். என் அன்பு குழந்தையே, காத்திரு. நாளை வரைக்கும் அற்புதமான வாய்ப்போடு உன்னை தேடி வருவேன். உன் துணை மீது சத்தியம். உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.